மனிதர்களாகிய நாம எப்பொழுதுமே எந்த ஒரு குழப்பமான விஷயத்தையும் ஒரு சிஸ்டம்குள்ள ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டு வர விரும்புவோம் அப்படிங்கறத நீங்க எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ம் ஆமா, நம்ம இயல்பே அதுதானே. கரெக்ட். இப்போ ஒரு பெரிய இயந்திரத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. ஒரு வீட்டை எப்படி உருவாக்குவது என்பதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா இந்த மனித உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா? ஓ, அது ரொம்ப சிக்கலான விஷயமாச்சே. கண்டிப்பா. காதல், கோபம், பிரிவு, துரோகம், போர்னு எந்த ஒரு வரைமுறைக்கும் அடங்காத இந்த உணர்ச்சி குவியல்களுக்கு யாராவது இலக்கணம் வகுக்க முடியுமா? பாக்குறதுக்கு அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் மாதிரி தோணும். ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போகிற மூலப்பொருள் அப்படி ஒரு சாத்தியமில்லாத காரியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமூகம் செஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் காட்டப்போகுது. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அவர்கள் எழுதிய தமிழ் மொழி இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை பத்தி தான். இது ஒரு சாதாரண ஆவணம் கிடையாது. தொல்காப்பியம், திருக்குறள், 8 தொகை, 10 பாட்டுன்னு சுமார் 2280 செய்யுள்களை கொண்ட ஒரு மாபெரும் காலப்பட்டகம். ம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்பாற் புலவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட வெவ்வேறு சிந்தனையாளர்கள் இதுல பங்களிச்சிருக்காங்க. வாவ், 500 பேரா? அவங்க எல்லாரும் சேர்ந்து மனித மனதை எப்படி பிரித்து மேய்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த ஆவணத்திற்குள் நுழையும் போதே நமக்கு ஏற்படுகிற முதல் பிரமிப்பே அவங்க பண்ணியிருக்கிற அந்த வகைப்பாடு தான். அதாவது அந்த அகம்புறம் கான்செப்ட் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். மனித மனம் அப்படிங்கிறது ஒரு சீரற்ற பெருங்கடல். ஆனா அந்த பெருங்கடலை அளப்பதற்கு பழந்தமிழர்கள் ஒரு அளவுகோலை உருவாக்குனாங்க. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையையும் 2 சொற்களுக்குள் அவங்க சுருக்குனாங்க. ஒன்று அகம், மற்றொன்று புறம். அகம்னா உள்ளம் சார்ந்தது இல்லையா? ஆமாம், அகம் என்பது முற்றிலும் உள்ளம் சார்ந்தது. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல், உணர்வு பரிமாற்றம், அப்புறம் அந்தரங்க இன்பம். புறம் என்பது வெளி உலகம் சார்ந்தது. வீரம், போர், கொடை, சமூகத்தில் ஒரு மனிதனின் நிலைப்பாடுகள், இதெல்லாம் புறம். இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையின் ஒட்டுமொத்த இலக்காக ஒரு 4 விஷயங்களை வரையறுத்திருக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. திருக்குறள்ல கூட அதுதானே அடிப்படை. ஆமா. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய நுட்பமான முரண்பாடு என்னவென்றால், இந்த 4ல் இன்பம் என்று சொல்லப்படும் அந்த அக வாழ்க்கையை மட்டுமே மனித பிறவின் மைய அச்சாக ஒரு உயிர்நாடியாக அவங்க நம்பி இருக்கிறாங்க. கரெக்ட். அதாவது பொருள் ஈட்டுவது, போர் செய்வது எல்லாமே எதற்காகன்னு கேட்டா, அந்த இன்பத்தை அனுபவிக்கவும் அதன் மூலம் அறம் செய்வதும் தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. இத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, மனித வாழ்க்கையை இயக்குவதற்கான ஒரு கச்சிதமான ஆபரேட்டிங் சிஸ்டம் போல தோணுது. ஆனா அறத்தையும் தேசத்தின் பாதுகாப்பையும் விட ஒரு தனிமனிதனின் காதல் எப்படி அத்தனை முக்கியத்துவம் பெற்றது? காதலை மட்டும் ஏன் அவங்க இவ்வளவு மையப்படுத்தினாங்க? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவங்க காதல வெறும் 2 உடல்களின் ஈர்ப்பாகவோ ஒரு கற்பனை கதையாகவோ பார்க்கல. ஒரு மனிதனின் மிக அடிப்படையான உளவியல் தேடல் என்ன? அன்பும் பிணைப்பும் தானே? அதேதான். அன்பும் பிணைப்பும் தான் தனித்து விடப்படவில்லை அப்படிங்கிற அந்த உணர்வும் தான். அதை அவங்க மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓ, அப்போ ஒரு தனிமனிதனோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் நினைச்சாங்களா? கண்டிப்பா. ஒரு மனிதன் போர்க்களத்தில் வீரனாகவும் சமூகத்தில் அறவானவனாகவும் இருக்க வேண்டுமென்றால் அவனது அகவாழ்க்கை நிம்மதியானதாக இருக்க வேண்டும். தான் நேசிக்கும் நபரோடு தன் குடும்பத்தோடு அவன் கொள்ளும் அந்த பிணைப்பு தான் அவனுக்கு பொருள் தேடவும் சவால்களை எதிர்கொள்ளவும் ஊக்கமளிக்கிறது. அப்போ அகப்பொருள் என்பது மனித வாழ்வின் அடித்தளம்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அந்த அடித்தளம் வலுவாக இருந்தால்தான் புற வாழ்க்கை என்ற கட்டடம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கறத அவங்க உளவியல் ரீதியாக உணர்ந்திருந்தாங்க. சரி, அப்படியென்றால் இந்த அடித்தளமான அகப்பொருள் நடைமுறையில் எப்படி இயங்கியது அப்படின்னு பார்ப்போம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி தங்களை இணைத்துக் கொண்டார்கள்? அன்றைய டேட்டிங் முறை எப்படி இருந்தது? இந்த ஆவணம் அதை களவொழுக்கம் அப்படின்னு குறிப்பிடுகிறது. அதாவது ரகசிய காதல். ரகசிய காதல்னா யாருக்கும் தெரியாம சந்திக்கிறதா? ஆமா, ஒரு குறிஞ்சி நிலத்தில், பூஞ்சோலையில் அல்லது திணைப்புணத்தில் தலைவனும் கலைவியும் தற்செயலாக சந்திக்கிறார்கள். பார்வைகள் கலக்கின்றன. இதுவரை எந்த ஆச்சரியமும் இல்ல. இது நம்ம சினிமாக்கள்ல பாக்குற வழக்கமான கதை தான். ஆனா இவர்களுக்கு நடுவில் நுழையும் ஒரு 3வது பாத்திரம்தான் ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக்கிறது. அதுதான் தோழி. ஆமா, நான் படித்து பார்த்தவரை
தோழி என்பவள் வெறும் ஒரு உதவியாளரோ இல்ல தூதுவரோ கிடையாது. அவள் அந்த முழு காதல் நாடகத்தையும் இயக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட் போல தெரிகிறாள். நீங்க சொல்றது மிகச்சரி. சங்க இலக்கியங்களில் தோழியின் பாத்திரம் என்பது அளப்பரிய அதிகாரம் கொண்டது. காதலர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் அவர்கள் காதலை வளர்ப்பதற்கும் தோழிதான் ஒரு பாலமாக இருக்கிறாள். அதாவது தலைவி தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கிறதில்ல இல்லையா? ஆமா. ஆனா அதே சமயம் தோழி தலைவனை அவ்வளவு எளிதில் தலைவியை நெருங்க விட்டு விடுவதில்லை. அவள் அவனை மிக கடுமையாக சோதிக்கிறாள். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. அந்த சோதனைகள் தான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இன்றைய காலத்துல அவளை ஒரு விங்குமன் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அவள் கையாளும் உத்திகள் இருக்கே, அப்பா, ரொம்ப அசாத்தியமானவை. ஆமா. அவ என்ன பண்ணுவானா, தலைவன் தலைவிய பார்க்க வரும்போது தோழி அவன பலவாறு அலைக்கழிப்பாள். பகலில் சந்திக்கும் பகற்குறியில் வர சொல்வாள். அப்புறம் இரவு குறியிலையும் வர சொல்வாளா? ஆமா, வேண்டுமென்றே இரவில் சந்திக்கும் இரவு குறிக்கு வர சொல்வாள். இருட்டிலும் கொடிய விலங்குகள் நடமாடும் காட்டிலும் அவன் தன் உயிரை பணயம் வைத்து தலைவியை பார்க்க வருவான். அவன் வந்த பிறகுதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறம், நீ வரும்போது நாய் குறைத்து விட்டது, ஊர்க்காரங்க திருடன்னு நினைச்சு முழிச்சுக்கிட்டாங்க, அதனால் தாய் தலைவியை வீட்டுக்குள்ள அடைத்து விட்டால் இப்படின்னு அடுக்கடுக்காக பொய் சொல்லி அவனை திருப்பி அனுப்புவார். கரெக்ட். அவனை மனதளவில் சலனப்படுத்தி ஒருவித குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவா. இது சுத்தமா ஒரு கேஸ்லைட்டிங் மாதிரி இருக்கே. தோழி தலைவனை காதலுக்காக மட்டும் சோதிக்கவில்லை, அவனை ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறாள். இது அற்புதம். காதலுக்கு இலக்கணம் வகுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரு தந்திர கலையை ஏன் அவங்க முதன்மைப்படுத்தினாங்க? இத நாம வெறுமனே ஒரு பெண்ணின் தந்திரம் அப்படின்னு சுருக்கிவிடக்கூடாது. அன்றைய சமூக அமைப்பில் ஒரு பெண்ணின் நிலையை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த செயல் அன்றைய சமூகத்தின் ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண். ஓ, ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா. ஒரு பெண்ணின் எதிர்காலத்தையும் அவளது கற்பையும் பாதுகாக்கும் மாபெரும் பொறுப்பு தோழிக்கு இருக்கு. மலையிலிருந்து வரும் ஒரு வீரன் சில நாட்கள் தலைவியோடு பேசி பழகிவிட்டு பிறகு அவளை மறந்துவிட்டு சென்று விட்டால் தலைவியின் வாழ்க்கை என்ன ஆவது? ஆமா, அது ஒரு நியாயமான பயம்தான். அதனால காதலனின் உறுதியையும் அவனது நோக்கத்தின் தூய்மையையும் சோதிக்கும் ஒரு கடுமையான உளவியல் முறைதான் அது. அவன் வெறும் கணநேர இன்பத்திற்காக மட்டும் வருகிறானா அல்லது சமூகத்தின் எதிர்ப்புகளை மீறி அவளை மனைவியாக ஏற்கும் மனத்தின்மையோடு இருக்கிறானா அப்படிங்கறத பெரிய பார்வையோடு சோதிக்கிறார். அருமையான விளக்கம். தோழியின் நோக்கம் என்னவோ சரிதான். ஆனா இந்த ரகசிய காதல் எப்போதுமே ரகசியமாக இருந்துவிட முடியாதல்லவா? விவகாரம் வீதிக்கு வரும் சுவாரஸ்யமான கட்டமோன்னு இருக்குமே. ஆமா. பெற்றோருக்கு சந்தேகம் வரும்போது அங்க நடக்கிற உணர்வு போராட்டங்களை இந்த ஆவணம் காட்சிப்படுத்தும் விதம் ரொம்ப அபாரமானது. அதாவது தலைவன் வந்து சந்திக்காததால் தலைவி உடல் மெலிந்து போவா. அத அவங்க பசலை நோயின்னு சொல்றாங்க. கரெக்ட். அவளுடைய இந்த மாற்றத்தை பார்க்கும் அவளது செவிலித்தாய், அதாவது வளர்ப்புத்தாய், ரொம்ப குழம்பி போயிடுவா. ஏதோ தெய்வ குற்றமோ பேய்பிடித்திருக்கிறதோ என்று பயந்து போய் முருகனுக்கு பூஜை செய்யும் வேலனை அழைத்து வந்து குறி கேட்பாள். வேளையில் தோழி மெல்ல எழுந்து உண்மையே போட்டு உடைப்பாள். ஆனால் அதையும் ஒரு உத்தியோடுதான் செய்வா. இதுக்கு பெயர்தான் அறத்தோட நிற்றல், கரெக்டா? ஆமா. தோழி நேரடியாக இவள் ஒருவனை ரகசியமாக காதலிக்கிறாள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிவிட மாட்டாள். அறத்தின் வழியில் நின்று நியாயமாக அந்த காதலை சமூகத்தின் முன் வைப்பாள். அதாவது ஒரு நாள் தலைவி ஆற்றில் தவறி விழுந்தபோது அந்த மலையூரான் தான் தண்ணீரில் குதித்து அவளை காப்பாற்றினான், அந்த மாதிரி சொல்லுவாளா? ஆமா. அல்லது ஒரு காட்டு யானை இவளை தாக்க வந்த போது வேலோடு பாய்ந்து வந்து இவன்தான் இவள் உயிரை காத்தான் அப்படின்னு முன்கதையே பின்னுவாள். ஒரு ஆபத்தான தருணத்தில் காப்பாற்றியவன் மீது தலைவி காதல் கொண்டாள் என்பதை சமூகத்தால் எளிதில் குற்றம் சாட்ட முடியாத ஒரு நியாயமான கட்டமைப்போடு வெளிப்படுத்துவாள். வாவ், இது உண்மையிலேயே குடும்பத்தாரின் கோபத்தை தணித்து அவர்களை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கும் ஒரு ஸ்மார்ட்டான சமூகவியல் நகர்வு. ஆனா ஒருவேளை இந்த அறத்தோடு நிற்றல் வேலை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? பெற்றோர் இந்த திருமணத்திற்கு மறுத்து அவளை வீட்டுக்காவலில் வைத்தால் அங்கேதான் காதல் ஒரு வன்முறையாக, ஒரு பழங்கால அதிரடி போராட்டமாக மாறுகிறது. அதாவது தலைவன் பனை ஓலையின் கூர்மையான விளிம்புகளை வைத்து ஒரு குதிரை செய்து எலும்புகளையும் எருக்கம்பூக்களையும் மாலையாக அணிந்து வீதிக்கு வருவான். இதுக்கு பேரு மடலேறுதல் இல்லையா? ஆமாம். அந்த பனையோல அவனது உடலை கிழித்து ரத்தம் சிந்தும். அவன் உண்ணாமலும் உறங்காமலும் தலைவியின் உருவத்தை படமாக வரைந்து கையில் ஏந்திக் கொண்டு வீதியில் கிடப்பான். இதை பார்க்கும்போது இது பெற்றோருக்கு அழுத்தம் கொடுக்க பழங்கால தமிழர்கள் செஞ்ச ஒரு பழங்கால ஃபிளாஷ் மாப் அல்லது இன்றைய சமூக வலைத்தள போராட்டம் போல தோன்றுகிறது. இது ஒரு மிக தீவிரமான கட்டம்.
காதலன் என்பது 2 பேருக்கும் இடையிலான ரகசியமாகவே தொடங்கினாலும் அது சமூகத்தின் அடக்குமுறையை சந்திக்கும் போது எந்த அளவுக்கு தீவிரமாக வெடிக்கும் என்பதற்கான சான்று இது. அப்போ அறத்துடன் நிற்றல் வேலை செய்யாதப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். கண்டிப்பா. காதலன் தன் உயிரையே பணயம் வைத்து செய்யும் தீவிரமான எதிர்ப்பு முறை இது. ஒருவன் இப்படி ரத்தம் சிந்தி வீதியில நிற்கும்போது அந்த ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பெண்ணின் பெற்றோரை அழைத்து கண்டிப்பார்கள். ஒரு உயிரை இப்படி வதைக்க கூடாது, பெண்ணை அவனுக்கே கொடுத்து விடு என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆக சமூகத்தின் இறுக்கமான விதிகளை காதலர்கள் எப்படி அந்த சமூகத்தின் மதிப்பீடுகளை வைத்தே உடைத்தார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த ஆவணம் இது. சரி, இவ்வளவு போராட்டங்களுக்கும் பிறகு நடக்கும் திருமணம் ஏதோ சிறுவர் கதைகளைப் போல மகிழ்ச்சியாக முடிந்து விடுகிறதா? இல்ல, நிஜ வாழ்க்கையின் சிக்கல்கள் திருமணத்திற்கு பிறகான இந்த கற்பு வாழ்க்கையில தான் தொடங்குகிறது. பெற்றோர் சம்மதிக்காவிட்டால் தோழியின் உதவியோடு உடன்போக்கு, அதாவது வீட்டை விட்டு வெளியேறி சென்று திருமணம் நடக்கிறது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமளித்த ஒரு சடங்கு இருக்கு, சிலம்பு கழி நோன்பு. ஆமாம், தலைவி தன் தாய் வீட்டில் கன்னி பெண்ணாக அணிந்திருந்த சிலம்பை அகற்றிவிட்டு கணவனின் வீட்டார் கொடுக்கும் புதிய சிலம்பை அணிந்து கொள்ளும் சடங்கு. ஒரு பெண் ஒரு புதிய குடும்பத்தின் அங்கமாக மாறுவதை எவ்வளவு நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆனா இந்த கற்பு வாழ்க்கை எப்போதுமே இனிமையானதாக இருப்பதில்லையே. ஏழைகளுக்கும் இரவலர்களுக்கும் உதவி செய்வதுதான் அவங்க கடமையா இருந்தாலும் இதுல நிறைய பிரிவுகள் உண்டுன்னு படிச்சேன். ஆமாம், கணவன் தன் உயர் கல்விக்காக பிரியலாம், அரசனுக்காக தூது செல்ல பிரியலாம், போருக்காகவோ அல்லது பொருள் ஈட்டவோ பிரியலாம். ஆனால் இதில் இன்னொரு பிரிவும் உண்டு, அதுதான் பரத்தையர் பிரிவு. அதாவது தன் மனைவியை விட்டுவிட்டு பிற பெண்களை நாடிச் செல்லுதல். ஆமா, இது சங்க இலக்கியங்களில் பரவலாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சமூக யதார்த்தம். பரத்தையரிடம் சென்று வரும் தலைவனை தலைவியும் சரி தோழியும் சரி கடுமையாக கண்டிப்பார்கள். தலைவன் சமாதானம் செய்ய பாணன் போன்றவர்களை தூது அனுப்புவான். ஒரு நிமிடம் இருங்கள். இங்கே நான் ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு முக்கியமான முரண்பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு மடலேறியெல்லாம் காதலித்தவன் திருமணத்திற்கு பிறகு வேறு பெண்களை நாடிச் செல்வதும் அதை தலைவி ஒரு கலையோடு ஒப்பிட்டு ஏற்றுக்கொள்வதும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? நீங்க எந்த பாடல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, குறுந்தொகை 309ஆம் பாடல்ல தலைவி சொல்றா, உழவர் பிடுங்கி எறிந்த நெய்தல் கலை மீண்டும் அங்கே பூப்பது போல எனக்கு தீமை செய்தாலும் நீ அன்புடையவன் அப்படின்னு. அதேபோல குறுந்தொகை 49இல் இம்மை மாறி மறுமையாயனும் நீயே என் கணவன் என்கிறாள். இது என்ன நியாயம்? ஆணாதிக்க சமூகம் தனக்கான ஒரு சலுகையை தானே உருவாக்கி நியாயப்படுத்துகிறதா? உங்களுடைய இந்த கேள்வி மிகவும் நியாயமானது. பலரும் சங்க இலக்கியங்களை விமர்சிக்கும் புள்ளி இதுதான். ஆனால் இதை புரிந்து கொள்ள நாம இலக்கியத்தை ஒரு போதனை நூலாக பார்க்கக்கூடாது. ஓ, அத அன்றைய சமூகத்தின் ஒரு கண்ணாடியாக பார்க்க வேண்டும்னு சொல்றீங்களா? கரெக்ட். அவங்க காதலுக்கு ஒரு உன்னதமான இலக்கணம் வகுத்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயம் மனித மனதின் இருண்ட பக்கங்களையும் பலவீனங்களையும் அன்றைய சமூகத்திலிருந்த ஆணாதிக்க முரண்பாடுகளையும் அவங்க மூடி மறைக்கவில்லை. நிஜ வாழ்க்கையின் குறைகளையும் அவர்கள் அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது தலைவி அதை மௌனமாக ஏற்றுக்கொள்கிறாள் என்று நாம சொல்ல முடியாது. கண்டிப்பா முடியாது. அவள் கதவை அடைக்கிறாள், அவனது தூதுவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறாள், தன் கோபத்தை ஊடல் வழியாக கொட்டுகிறாள். ஒரு பக்கம் அளப்பரிய காதல், மறுபக்கம் விலகல், துரோகம் மற்றும் அதிகார சமநிலை இல்லாத ஒரு சமூக அமைப்பு. இந்த நிதர்சனங்களை எந்தவித பூச்சும் இல்லாம அப்படியே பச்சையாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல நாம எந்த சார்பும் எடுக்காம இது ஒரு ஆவணம் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒப்புக்கொள்கிறேன். மனிதர்கள் எப்போதுமே சிக்கலானவர்கள், முரண்பாடுகள் நிறைந்தவர்கள் என்பதை அந்த இலக்கியங்கள் நேர்மையாக படம் பிடித்து காட்டுகின்றன. சரி, மனிதனின் அக வாழ்க்கையின் உணர்வு போராட்டங்களை பார்த்தோம். இப்போ அவங்களோட புற வாழ்க்கையான போர் முறைகளுக்கு வருவோம். ஆமா, அகத்தை விட புற வாழ்க்கை என்னும் மிக துல்லியமான இலக்கணங்களோடு வரையறுக்கப்பட்டுள்ளது. எனக்கு என்னவோ ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு போர் நடவடிக்கைக்கும் ஒரு திணை, அதற்கென ஒரு தனிப்பு இருக்கு. இது ஒரு கச்சிதமான போர்ட் கேம் போலவோ அல்லது ஒவ்வொரு சுற்றுப்போட்டிக்கும் வெவ்வேறு ஜெர்சி அணிவது போலவோ மிக துல்லியமாக இருக்கிறதே. தொல்காப்பியருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே போர் என்பது ஒரு பெரும் கலையாக தமிழர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. ஒரு அரசன் திடீரென்று வாளை உருவிக்கொண்டு அடுத்த நாட்டுக்குள் நுழைஞ்சுவிட முடியாது. அதற்கென்று மிக கடுமையான நிலைகள் இருந்தன. அந்த படிநிலைகளை நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? போரின் வன்முறையிலும் பூக்களை எதற்காக பயன்படுத்தினார்கள்? நிச்சயமாக அந்த படிநிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூவின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. முதலாவது வெற்றி.
ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் முன் எதிரி நாட்டின் ஆணிரைகளை அதாவது பசுக்களை கவர்ந்து வருவது. அப்போ வெற்றி பூவை சூடிச் செல்வார்கள். அப்புறம் பசுக்களை மீட்கிறது கரந்தை, சரியா? கரெக்ட். கவரப்பட்ட தங்கள் நாட்டு பசுக்களை எதிரிகளிடமிருந்து போராடி மீட்பது கரந்தை. பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிய பின்தான் உண்மையான போர் தொடங்கும். ஒரு அரசன் தன் படையோடு எதிரி நாட்டின் மீது படையெடுத்துச் செல்வது வஞ்சி. அதை எதிர்த்து தன் மண்ணை காக்க நிற்பது காஞ்சி. ஓ, கோட்டைய முற்றுகையிடுவது உழிஞ்சை, உள்ளே இருந்து காப்பது நொச்சி. ஆமாம். இவை இரண்டும் முடிந்த பிறகு இரண்டு தரப்பு படைகளும் திறந்த வெளியில் நேருக்கு நேர் நின்று கடும் போர் செய்வது தும்பை. இறுதியாக வெற்றி பெறுபவர்கள் சூடும் பூ வாகை. இத கேட்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா ரத்த கல்லீரியில இந்த மென்மையான பூக்களை எதற்காக பயன்படுத்தினார்கள்? சண்டை போடுறவங்க மூர்க்கமா தானே இருக்கணும். இது அவர்களுக்கு வெறும் அலங்காரம் அல்ல. போர் முனையில் இது ஒரு காட்சி தொடர்பு, அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன். பழந்தமிழர்கள் இயற்கையோடு எவ்வளவு ஆழமாக இணைந்திருந்தார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஓ, அப்போ ஆயிரக்கணக்கான கிணறுதல் மோதும் போர்க்களத்தில் யார் எந்த நோக்கத்திற்காக போர் செய்கிறார்கள் என்பதை அந்த பூக்கள் தான் அறிவிக்கின்றனவா? கரெக்ட். இவன் முற்றுகையிடுகிறானா தற்காத்து போரிடுகிறானா என்பதை ஒட்டுமொத்த படையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதைவிட இன்னொரு முக்கியமான அறநெறி இதில் இருக்கு. போரினால் முதலில் பாதிக்கப்படுவது தற்காத்து கொள்ள முடியாத அந்த வாயிலா ஜீவன்கள்தான். அவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் விதியாக பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுகிறார்கள். ஆக போர் என்பதும் வெறும் அழிவு அல்ல, அதுவும் சில நெறிமுறைகளுக்கும் இயற்கை அடையாளங்களுக்கும் உட்பட்ட ஒரு கலை என்பதை பகுப்பாய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. கொடூரமான வன்முறையை கூட இயற்கையின் ஒரு குறியீட்டு மொழிக்குள் கொண்டு வரும் ஒரு அபாரமான சிந்தனை இது. எந்த சந்தேகமும் இல்ல. மனிதர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு நுட்பமான செயலுக்கும் ஒரு மதிப்பை கொடுத்து அதை பல கோணங்களில் ஆராய்ந்து ஒரு பெரும் கலையாகவே வாழ்ந்து முடிச்சிருக்கிறார்கள். அருமை. ரகசிய காதலின் முதல் பார்வையைத் தொடங்கி தோழியின் தந்திரங்கள், மனதை உருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் பூக்களைச் சூடி புரியப்பட்ட திட்டமிட்ட போர்கள் வரை பழந்தமிழர்களின் வாழ்வியல் எவ்வளவு ஆழமானது என்பதை இந்த அலசல் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. ஆமாம், இது வெறும் இலக்கியம் இல்ல, இது ஒரு வாழ்வியல் ஆவணம். தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்திலேயே மனித உளவியலையும் சமூக உறவுகளையும் அவர்கள் எவ்வளவு கச்சிதமாக கோட் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். கண்டிப்பா. காலம் மாறினாலும் மனித உணர்வுகள் மாறல. இறுதியாக ஒரு கேள்வி. பண்டைய தமிழர்கள் மட்டும் இன்று நம்மிடையே இருந்தால், நம்முடைய டிஜிட்டல் காலத்து ஆன்லைன் காதல்களுக்கும் சமூக வலைதளங்களில் நடக்கும் வார்த்தை போர்களுக்கும் எந்த பூவை அடையாளமாக வைத்து என்ன புதிய இலக்கணம் வகுத்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள். வியப்பாக இருக்கிறதல்லவா? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.